அனைவருக்கும் வணக்கம். டீச்சர்ஸ் எமிஸ் வெப்சைட்டில் ஒரு சில அப்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது எப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம க்ரோமில் போய்ட்டு எமிஸ் வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த ஹோம் பேஜில் பார்த்திங்கன்னா டாப்பில் டுடே ஸ்பெஷல், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டே அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து டுடே பர்த்டே, டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது இன்றைக்கி பர்த்டே இருந்ததுன்னா அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டுடே குவாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் எவ்வளோ, கேர்ள்ஸ் எவ்வளோ, அது மாதிரி டோட்டல் ஸ்டாஃப் மேல் ஃபீமேல் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸில் பை கிளாஸ் பை கம்யூனிட்டி இருக்கும். பை கிளாஸை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா கிளாஸ் வைஸ் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் நமக்கு கிடைக்கும். அதுவே பை கம்யூனிட்டியை டச் பண்ணிங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்மெண்ட் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இது எல்லாமே ஹோம் பேஜில் நம்ம பார்த்துக்கலாம். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம எங்கே பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் நம்ம ஸ்கூல் நேம் பக்கத்தில் ஒரு 3 லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 3 லைனை நம்ம டச் பண்ணணும். அந்த 3 லைனை டச் பண்ணோம்னா ஹோம் பேஜ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஸ்டூடெண்ட், ஸ்கூல், ஸ்டாஃப், அப்ரூவல்ஸ், ரிஜிஸ்டர், சர்ச், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டில் போனோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தது என்ரோல்மெண்ட், அப்புறம் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ், அந்த மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு என்ரோல்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் அட்மிஷன். நம்ம ஸ்கூலுக்கு நியூவாக பசங்க சேர்ந்துருக்காங்கன்னா நம்ம ரைஸ் ரிக்வெஸ்ட் கொடுத்து எடுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு நம்ம இங்கே தான் வரணும். அதே மாதிரி முதல் வகுப்பு மாணவர்களுக்கு புதிய பதிவு நம்ம இதில் தான் செய்யணும், இந்த ஸ்டூடெண்ட் அட்மிஷனில் போயிட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரைஸ் ரிக்வெஸ்ட். நம்ம ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரைஸ் ரிக்வெஸ்ட்டு கொடுத்துருந்தோன்னா நமக்கு இங்கே காமிக்கும். இதில் போய்ட்டு பார்த்துக்கலாம். அதாவது வேறு ஸ்கூல்லேருந்து ரைஸ் ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலான்னா இதில் போய்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து அதிலே இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பெண்டிங் ரைஸ் ரிக்வெஸ்ட்டுன்னு இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாம் வந்து ரைஸ் ரிக்வெஸ்ட்டு கொடுத்து நமக்கு வராத பசங்க பெண்டிங்காக இருந்தாங்கன்னா இங்கே காமிக்கும். அதனால தான் 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று நம்ம பிள்ளைங்க வேறு ஸ்கூலுக்கு போகணுன்னாலும் இதிலேயே பார்த்துக்கலாம். அந்த மாதிரி வேறு ஸ்கூல் பிள்ளைங்க நமக்கு வரணும்னு நம்ம அதில் போய்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன். நம்ம ஏதாச்சும் ஸ்டூடெண்ட்ஸை ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ்க்கு ப்ரொமோட் பண்ணணுன்னா இந்த ஆப்ஷனுக்கு போகணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் டிசி டீட்டெயில்ஸ். நம்ம டிசி ஜென்ரேட் பண்ணி டிசி எடுக்கணும் அப்படின்னா நம்ம டிசி டீட்டெயில்ஸ்க்கு போகணும். அதில் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் கரண்ட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் இருக்கும், அதே மாதிரி பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸில் போய்ட்டு நம்ம கிளாஸை செலக்ட் பண்ணி செக்ஷன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் நேம் விசிபிள் ஆகும். ஸோ நம்ம எப்பயும் போல் டிசி வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு. இதில் நம்ம ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை டச் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தோம்னா நம்மளுடைய கிளாஸை செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்தோம்னா அந்த எடிட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த எடிட் சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணி இப்போ நம்ம டேட் ஆஃப் பர்த்தும் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இப்போ கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம டேட் ஆஃப் பர்த் ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணணுன்னா டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பரு, ஆதார் நம்பர் இதெல்லாம் முன்னாடி நம்ம ஸ்கூல் லாகின்லாம் அப்டேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ திரும்ப நமக்கு அப்டேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம வந்து அந்த மாதிரி பெண்டிங்ஸ் இருந்ததுன்னா ஆதார், ஃபோன், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே நம்ம இப்போது இந்த எடிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி எடிட் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸில் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுக்கு கீழே ஸ்டூடெண்ட் சம்மரின்னு இருக்கும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் சம்மரி பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் வைஸ் எந்த டீச்சர் அசைன் பண்ணியிருக்கோமோ அவங்க நேம் வந்து அங்கே விசிபிள் ஆகும். அதுதான் அதில் காமிக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் ஃபிசிக்கல் சேஃப்டி அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் ஃபிசிக்கல் சேஃப்டியில் செக்ஷன் 2 செக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உடல் பாதுகாப்பு, இன்னொன்று பார்த்திங்கன்னா உணர்ச்சி மற்றும் தனிப்பட்ட பாதுகாப்புன்னுட்டு. ஸோ இந்த செக்ஷன் 1 ஃபஸ்ட்டு நம்ம டச் பண்ணோம்னா இதில் நிறைய காமிக்கும். இதில் ஒவ்வொன்றா போனோம்னா எஸ்ஆர் நோ டைப்பில் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல் சார்ந்த தகவல்கள் இதில் என்னென்னலாம் இருக்குதோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 180 கொஷின்ஸுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அவ்வளோ கொஷின்ஸ் நம்ம ஒவ்வொன்றா நம்ம வந்து எஸ்ஆர் நோ கொடுத்துட்டு ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்க்காக போகணும், ஒவ்வொரு ஹெட்டிங்ஸாக. அதே மாதிரி செக்ஷன் 2லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஹெட்டிங்ஸ்லேயும் நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் கேட்டிருக்குறாங்க. ஸோ இதில் ஒவ்வொரு ஹெட்டிங்ஸில் போய்ட்டு இப்போ லாஸ்ட்டாக இதில் பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 174 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒவ்வொன்றா படித்து பார்த்து இது நம்ம ஸ்கூலில் இருந்துச்சுன்னா எஸ்ஸு, இல்லைன்னா நோ, அந்த மாதிரி நம்ம இதில் வந்து பதிவு பண்ணணும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஸ்கூல்ஸ் என்ற ஆப்ஷன். ஸ்கூல் ஆப்ஷனில் ஸ்கூல் ப்ரொஃபைல் இருக்கும்.
கிளாஸ் அண்ட் செக்ஷன் குரூப்பிங் இருக்கும், ஸ்கூல் யூடைஸ் இருக்கும். ஸ்கூல் ப்ரொஃபைல் என்னென்னா நம்ம ஸ்கூலோட டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும், அதுதான் ஸ்கூல் ப்ரொஃபைல். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ப்ரொஃபைலுக்கு அடுத்து கிளாஸ் அண்ட் செக்ஷன் குரூப்பிங் இருக்கும். அது என்னென்னா நம்ம கிளாஸ் அண்ட் செக்ஷன் டீச்சர்ஸ்க்கு அசைன் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் எந்தெந்த கிளாஸ்க்கு எந்தெந்த டீச்சர் நம்ம வந்து செக்ஷன் அண்ட் கிளாஸ் வந்து நம்ம போடணும்னா இந்த இடத்துக்கு தான் வந்து நம்ம போடணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல்ஸில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஸ்கூல் யூடைஸ். நம்ம யூடைஸ் வந்து இன்னும் ஃபுல்லாக அப்டேட் ஆகலை. ஸோ அப்டேட் ஆன பிறகு இந்த ஸ்கூல் யூடைஸில் போய்ட்டு நம்ம இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா நம்ம என்ட்ரி போடணும். அதுக்கடுத்து ஸ்டாஃபில் போனோம்னா ஸ்டாஃப் லிஸ்ட்டு, அப்புறம் சேங்ஷன் போஸ்ட் டீட்டெயில் இருக்குது, ட்ரைனிங் டீட்டெயில்ஸ் இருக்குது, அப்புறம் ஸ்டாஃப் வேக்சினேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது, அப்புறம் பிண்டிக்ஸ் ஹெச்எம் எவாலுவேஷன். நம்ம முன்னாடி பிண்டிக்ஸ் போடுவோம் இல்லைங்களா, ஒரு ஃபார்மில் ஃபில் பண்ணி அது வந்து நமக்கு ஹெச்எம் எவாலுவேஷன் வந்து ஸ்கூல் லாகின்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது இன்னும் அப்டேட் ஆகலை. ஸோ இங்கே அப்டேட் ஆனது இங்கே டீச்சர்ஸ் நேம் விசிபிள் ஆகும். ஸோ ஒவ்வொரு டீச்சராக நம்ம டச் பண்ணிவிட்டு இதில் இருக்க கொஷின்ஸுக்கு அவங்களுக்கு நம்ம ஸ்டார் கொடுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாஃபை பார்த்துட்டோம். ஸ்டாஃபுக்கு அடுத்து அப்ரூவல்ஸில் அந்த வெரிஃபை ஸ்டூடெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த எம்ஆர்ஏ ஒர்க்கெலாம். ஸோ அதெல்லாம் நம்ம இதில் தான் போயிட்டு பார்க்கணும். அதுக்கடுத்து ரிஜிஸ்டர்ஸில் ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர், ஸ்டாஃப் ரிஜிஸ்டர், ஸ்கூல் ரிஜிஸ்டர்னு இருக்குது. ஸோ இதில் ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் நம்ம பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். இது எந்த டீட்டெயில் வேணாலும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் ஆதார் ரிஜிஸ்டர் அப்படின்றத நம்ம டச் பண்ணோம்னா செலக்ட் கிளாஸ் அண்ட் செக்ஷன் கேட்கும். ஸோ செலக்ட் கிளாஸையும் செக்ஷனையும் நம்ம செலக்ட் பண்ணதும் இப்போ இங்கே நமக்கு நேம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நேம் வந்து விசிபிள் ஆகும். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆதார் அப்டேட்டட் ஸ்டூடெண்ட்டு, ஆதார் நாட் அப்டேட்டட் வேணும்னா நாட் அப்டேட்டில் போய்ட்டு அதே மாதிரி கிளாஸ் அண்ட் செக்ஷன்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும்னா ஆதார் இன்னும் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்டேட் ஆகலைன்றது இங்கேயே நமக்கு விசிபிள் ஆகிடும். அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா மேலே வந்து அப்டேட்டட் ஆதார், கீழே நாட் அப்டேட்டட் ஆதார் இருக்கும். ஸோ இதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்டேட் பண்ணியிருக்கோன்றதையும் பார்த்துக்கலாம், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் நம்ம எந்தெந்த கிளாஸில் அப்டேட் பண்ணலைன்றதையும் பார்த்துட்டு நம்ம அந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் போய்ட்டு ஆதார் நம்பர் நம்ம போட்டுடலாம். சரிங்களா? ஸோ இதில் ஒவ்வொரு ரிஜிஸ்டரை நம்ம அந்த மாதிரி டச் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி சர்ச் பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் சர்ச் எது கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபரில் வந்து யாரோ டீச்சர்ஸ் நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க ஸ்கூலில் இருந்த ஐடியை வெளில எடுத்து போட்டுருவாங்க. ஸோ நம்ம ஸ்கூலில் அவங்கள ஆட் பண்ணணுன்னா ஸ்டாஃப் சர்ச்சுக்கு போகணும். ஸோ இவ்வளோ தான். தேங்க்யூ.